உனக்கு போன் வந்துகிட்டே இருந்துச்சு, நான் ஆன் பண்ணேன். லைன் கிளியரா இல்லாததுனால எனக்கு சரியா புரியல. உன்னோட ஃபேக்டரியோட மாஸ்டர் தான் நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துட்டேன். உன்கிட்ட ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னாரு. நீ பாத்துக்கோ. லேண்ட்லைனா? வேற யாராவது போன் எடுத்தாங்கன்னா என் கதை அவ்வளவுதான். போன் வரதுக்கு முன்னாடி நானே போய் முதல்ல போன் பண்றேன். So childish. எனக்கு கேட்டுடுச்சு. நீங்க இப்ப எங்க போறீங்க மிஸ் ஃபாரூகி? அந்த பெரிய மசூதி கிட்ட போறேன். என்னோட அப்பா பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கணும். நீங்க அன்னைக்கு கூட போயிட்டு வந்தீங்களே, ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, பட் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஏதாவது தெரிய சான்சஸ் இருக்கு. ஓகே, இருங்க, நானும் உங்க கூட வரேன். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நானும் உங்க கூட இருந்தா விசாரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு தோணுது. உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கும்ல. ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸி, அதனால உங்க கூட என்னால வர முடியாது. அதுவும் இல்லாம நீங்க எல்லாத்தையுமே தனியா நின்னு சமாளிப்பீங்க. உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அல்லாமியா, வாட்ஸ் ராங் வித் யூ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட வரேன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, நான் வந்து இத பாருங்க மிஸ்டர் கான், நீங்க என் கூட ஒண்ணு வாங்க, இல்லனா வராம போங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பேசுறதுக்கு முன்னாடி நல்லா முடிவு பண்ணிட்டு பேசுங்க. நீங்க எப்பவுமே இப்படி அன்ஷூரா இருக்கும்போது ஏன் சொல்றீங்க? உங்களால எந்த முடிவையும் உருப்படியா எடுக்க முடியாது. ரியலி? நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா? ஆஃப் கோர்ஸ், என்னால முடிவு எடுக்க முடியும். என்னால டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தோணுதா என்ன? ஐ கேன் டு எனிதிங், ஓகே? நான் அப்படியா இருக்கேன்? பாத்தீங்களா, உங்களால டிசைட் பண்ண முடியல. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. என்னோட முடிவை நானே எடுப்பேன். அப்புறம் நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன். நீங்க என் கூட வரல, ஓகே? என்ன பொண்ணு இவ? ஹெல்ப் பண்ணாலும் ப்ராப்ளம், பண்ணலனாலும் ப்ராப்ளம். முடிய யாரா வெட்டிட்டாங்களா என்ன? எப்படி எப்படின்னே தெரியல. நான் தூங்கும் போது ரெண்டு சைட்லயும் முடி சமமா தான் இருந்துச்சு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு பக்கம் முடி சின்னதாயிடுச்சு. கூதாதான் காப்பாத்தன. சரி, இதெல்லாம் எப்படின்னே தெரியல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாரு, முதல்ல உன்னோட பேக்ல யாரோ எலுமிச்சை பழத்தை வச்சாங்க. அப்புறம் இப்போ உன்னோட முடி. என்னவோ நடக்குது. சரி, யாரோ உனக்கு மாய மந்திரம் பண்றாங்க. இல்ல அண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க. அல்லாஹ்க்கு தான் தெரியும்.
என்ன நடக்க போகுதுன்னு. நான் இப்படிதான் நினைக்கிறேன். சரி, அசினா சரியா தான் சொல்லியிருக்கா. மந்திரவாதிங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்களாம். ஆனா ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. மாய மந்திரம் எல்லாம் இங்க எப்படி பண்ண முடியும்? நீ வேணா பாரு, வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் வந்து உன்னோட பேக்ல எப்படி எலுமிச்சம்பழத்தை வைக்க முடியும்? அப்புறம் வெளியில இருந்து வந்து உன்னோட முடியை எப்படி வெட்ட முடியும்? அதான் தெரியல. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அண்ணி? இப்படி எல்லாம் இது நடக்குதுன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வெளியில இருந்து எதுவும் நடக்கல, வீட்ல இருந்தே யாரோ பண்ற மாதிரி இருக்கு. என்னது? வாஹித், இந்த கத்திரிக்கோள் வேணும்னு வீட்டையே ரெண்டாக்கிட்டாங்க. எதுக்கு கத்திரிக்கோள்? ரசியா அம்மா தான் கேட்டாங்க, ஆனா இப்ப வேண்டாம். அத்தை, அத்தை கத்திரிக்கோள் வச்சிருக்காங்க. ஆனா அத்தை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும் அண்ணி? எனக்கு 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 என்ன தெரியும்? சரி, நான் உன்கிட்ட சொல்லவா? அதாவது அக்கா கொஞ்ச நாளாவே வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தெரியல உனக்கு? உனக்கே தெரியும், என் மேல அவங்க பழி போட்டாங்க, நான் அவங்கள கொல்ல வந்தேன்னு. அதுக்கப்புறம் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு அவங்களே சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அக்கா ஏதோ பெரிய குழப்பத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையில அவங்க அவங்க எது வேணாலும் செய்வாங்கல்ல. கிழவி, நீ என்ன வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறியா? பார்த்துக்கிட்டே இரு, நான் உன்னை எப்படி வீட்டை விட்டு அனுப்ப போறேங்கிறத. ஹலோ. ஆமா, சொல்லுங்க. ஹலோ தன்வீர் பி, நான் மாஸ்டர் பேசுறேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த மேத்தா அண்ட் சன்ஸோட பெரிய ஆர்டர் ரெடியா இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆர்டர் அனுப்பி வச்சிருவேன். மத்தத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. மத்த ஆர்டர் எல்லாம் இந்த வாரத்திலே ரெடி ஆயிடும். இந்த மெசேஜ் தெரியாம யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபேக்டரியில நெருப்பு பத்திக்கிச்சு நான் போய் சொன்னேன்னு. இந்த மெசேஜை நான் எப்படியாவது டெலீட் பண்ணி ஆகணும். என்னாச்சு? அது வந்து ஒரு ஃபோன் பண்ண வேண்டியிருந்துச்சு, ஆனா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அதான் அதுல வயர் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். இரு, நான் செக் பண்றேன். இல்ல இல்ல, நானே செக் பண்ணிட்டேன், எல்லாம் சரியா தான் இருக்கு. தனு, நீ உன்னோட செல்போனை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிற? ஃபோன் பண்றதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? இட்ஸ் ஓகே ஜாமி. சரி, ஆனா உங்களுக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுல, நீங்க கிளம்புங்க. இல்ல, ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதையெல்லாம் நான் முடிச்சா அப்புறம் தான் கிளம்புறேன். என்னாச்சு? நீ ஃபோன் பண்ணலையா? அப்புறமா பண்ணிக்கிறேன். இப்ப நான் நம்ம 2 பேருக்கும் காஃபி கொண்டு வரேன். ஓகே? என்னால சரியா சொல்ல முடியல, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நம்பர் முனிசாரோடது தானோன்னு. நீங்க காட்டின போட்டோல கூட இருக்காரு. அப்புறம் இவரோட குடும்பத்தை சார்ந்தவங்க ஒருத்தர் 2 பேர் என்னுடைய பழைய கடைக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ எனக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு, இந்த பேப்பருக்கும் வயசாயிடுச்சு. இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு இதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த நம்பர் கூட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது.
இந்த நம்பர் இன்னும் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலையே. அங்கிள் நான் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில இருந்து விசாரிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் என்னோட அப்பாவை தேடி கண்டுபிடிச்சே தீருவேன். அங்கிள், உங்களுக்கு தெரியாத நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிள். அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். ஹசரனாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா இப்போ வரைக்கும் அவர் ரிப்ளைவே பண்ணல. அட மாப்பிள்ள, இங்க பாருங்களேன், உங்களுக்கு இந்த மோதிரம் பிடிச்சிருக்கா? நானும் இதைத்தான் நினைச்சேன். அவ்வளவு ஒன்றும் பிரமாதமா இல்ல. நான் ஏதோ அவசரத்துல இப்படி வாங்கிட்டேன் போல இருக்கு. ஆனா இப்பதான் எனக்கு நேரம் இருக்குல்ல, இதை விட நல்ல விலை உயர்ந்த மோதிரத்தை நான் வாங்கி தருவேன். அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும். ஒமேராவோட நிக்கா ட்ரெஸ் இருக்குல்ல, அதை நான் பழைய பஜார்ல ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதுல சுத்த தங்கத்தால செஞ்ச ஜரிகையை வச்சு தைக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் அலிகார்ல ஒரு பெரிய மஹால் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு டெய்லர் இருக்காரு. இந்த ஊர்லயே அவர் தான் அழகான ஷெர்வானி தப்பாருன்னு சொன்னாங்க. அவர்கிட்டயே உங்களுக்கு ஷெர்வானி தைக்க சொல்லிடுவோம். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மாஷா அல்லாஹ், உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. பொண்ணுங்க மாதிரி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு உட்காரதுல எந்த பிரயோஜனம் இல்லையா அன்மியா? உங்ககிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன்ல, அசீனா அப்புறம் எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியும் நீங்க அதாவது நிக்காவுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும்னு. ஆனா நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லை. வாக்குதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நீங்க என்னோட வருங்கால மாப்பிள்ளையாச்சே, இன்னொரு சந்தர்ப்பம் நான் கொடுத்துதான் ஆகணும். நான் அமைதியா இருக்கேன்னு ஆடாத அயான். இப்படி இருந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நீ என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ செஞ்சாகணும். ஹே தன்வீர், தன்வீர், எனக்கு ஏதாவது லேண்ட்லைன்ல கால் வந்துச்சா? இல்ல. அட என்னடா இது? டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் வரணும். ஓகே, நாங்க ஒன்னும் செவிட இல்ல. போன் வந்திருந்தா அட்டெண்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு காதலம் கூட நல்லா கேக்குதா? ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே, நான் என்னத்த சொல்ல போறேன்? ஆனா அவங்க கால் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்களே. டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச்காரங்க ப்ராமிஸ் எப்பவுமே மீற மாட்டாங்க. மிஸ்டர் கான், நான் தான் சொல்றேன் இல்ல, போன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் கண்டிப்பா வந்திருக்கும். வெயிட், நான் செக் பண்றேன். ஹலோ ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ தன்வீர் பி, நான் மாஸ்டர் பேசுறேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சாரி சோயா, நான் உனக்கு தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே, இருக்கட்டும் விடு, நான் சரி படிக்கிறேன். என்னாச்சு? மிஸ்டர் கான், மிஸ்டர், அது ஒண்ணும் இல்ல. நான் ஜோயாவுக்காக தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தேன். நான் வந்துகிட்டே இருக்கும்போது அவங்க சடனா திரும்பிட்டாங்க. அதனால தண்ணி கீழே கொட்டிடுச்சு. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஐ ஹோப் அந்த மெசேஜ் டெலீட் ஆயிருக்க கூடாதுன்னு, ஏன்னா அது உனக்காக வந்தது. வெயிட், நான் செக் பண்ணி பாக்குறேன். அல்லாமியா, மெசேஜ் எப்படி டெலீட் ஆச்சு? நீங்க தெரியாம அந்த பட்டனை அழுத்திருக்கலாம். பரவாயில்ல, நான் அவர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். என் மாஸ்டர் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. நான் அவருக்கு அனுப்பின பணம் அவருக்கு வந்துருச்சுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. என்னோட ஃபேக்டரி தான் போயிடுச்சு. ஆனா அதுக்காக என் ஏழை தொழிலாளிகளை அப்படியே விட்டுற முடியாதே.
அதனால தான் அவங்களோட 2 மாச சேலரிய உடனே நான் அனுப்பி வச்சேன். சரி விடு ஜோயா, நான் உனக்காக டீ எடுத்துட்டு வரேன். ஓகே. ஹலோ, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச். கொஞ்சம் பழைய போட்டோ இருக்கு, இதுக்கு ஃப்ரேம் போடணும். சரிங்க. அப்புறம் இந்த போட்டோ இருக்குல்ல, இது கொஞ்சம் பெருசாக்கிட்டு அப்புறம் தான் ஃப்ரேம் போடணும். அப்புறம் ஒரு விஷயம், இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பழைய போட்டோ. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆனா இந்த போட்டோவை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. அடமியான், நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப பழைய போட்டோன்னு. நீங்க வேற போட்டோ ஏதாவது பார்த்திருப்பீங்க. இல்ல மேடம், இந்த போட்டோவை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்னு தான். அட ஆமா, இன்னைக்கு தான் ஒரு பொண்ணு என் கடைக்கு வந்து இதே மாதிரி ஒரு போட்டோவை கொடுத்து ஃப்ரேம் போட சொல்லிட்டு போனான். இந்த போட்டோவை வச்சுதான் அவன் யாரையோ தேடுறான்னு வேற என்கிட்ட சொன்னான். என்ன? நீங்க கவனமா பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியுமா இதுதான் அந்த போட்டோவா? நிச்சயமா சொல்லுவேன், இதே போட்டோ தான். ஆனா இன்னும் கொஞ்சம் பழசா அழுக்கா இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா இந்த போட்டோ தான். அவ எப்படி இருப்பா? அவ சின்ன வயசு பொண்ணு தான். என்ன ஒரு 20-21 வயசு இருக்கும். இந்த போட்டோவை எல்லார்கிட்டையும் காட்டி இதோ இந்த போட்டோல இருக்கிற இவரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ரொம்ப நல்லாவே தெரியும். ஹலோ ஹலோ, சலாம் வலைக்கும். வலைக்கும் சலாம். இது பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம், ஆனா நான் என்னோட அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கேன். அது சம்பந்தமா தான் நான் கால் பண்ணிருக்கேன். அவரை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த நம்பர் கிடைச்சது. இது யாரோட வீடுன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஹலோ, எங்க பாருங்க, நான் அமெரிக்கால இருந்து என்னோட அப்பாவை தேடி தான் இங்க வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாருங்க, நாங்க இந்த வீட்டை கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க முன்னாடி இருந்தவங்கள கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீட்டுக்கு எப்ப வந்தீங்க? ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க என்ன மன்னிக்கணும். இப்ப என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில இருக்கேன். மன்னிச்சிருங்க. இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. இல்ல. ஹலோ, இந்த விதி என் வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுது? ஏன் இப்படி நடக்குது? என்னாச்சு ரசியா? ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? அது ஒண்ணு இல்லைங்க. ஃப்ரேம் போடுறவன் வந்திருக்க, அவனை நான் அனுப்பிச்சிட்டு வரேன். சரி. ஹலோ,